சாதாரண இருமல் சளி வராது. ஒரு வாரத்துல மருந்து கொடுத்தா கம்ப்ளீட்டா கியூர் ஆயிடும். நிமோனியா இருமல் அப்படி இல்ல. சரிங்க, நிமோனியான்னு நீங்க சொல்லிட்டீங்க, எப்படிங்க கண்டுபிடிக்கிறது? ஒரு எக்ஸ்ரே எடுக்கலாம் சார். நிமோனியான்றது சோலிடிஃபிகேஷன். பாக்டீரியல் நிமோனியா இருக்கு, வைரல் நிமோனியா இருக்கு, ஃபங்கல் நிமோனியா இருக்கு. இதென்ன சார் புதுசா கதை சொல்றீங்க? இல்லைங்க, ஒரு நிமோனியாக்கும் ஒரு கிருமி இருக்கு. நம்ம கோவிட் வந்தது கூட கோவிட் நிமோனியா தான், அதுக்கு பேரு சார்ஸ் கோவிட் நிமோனியா. இன்னொரு சின்ன விஷயம் நான் திருப்பி எல்லாருக்கும் நான் சொல்றேன். குழந்தைங்களுக்கு நிமோனியா வந்தால் சுற்றுச்சூழல்ல அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்காது, உணவு எடுத்துக்க மாட்டாங்க. எப்படிங்க தடுக்கிறதுன்னு நீங்க ஒரு விஷயம் கேட்கலாம். என்ன வருமுன் காப்போ, இந்த வேக்சின்ஸ் 60 to 70% ப்ரொடெக்ஷன் கொடுக்கும். இதுதாங்க நிமோனியாவை பத்தி நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய ரொம்ப முக்கியமான ஒன்று. ஒரு சின்ன விஷயம் நான் சொல்றேன். எனக்கு தெரிஞ்ச சிறிய அளவு வரைக்கும் நிமோனியா பத்தி உங்ககிட்ட நான் பேசிட்டேன். மேற்கொண்டு உங்களுக்கு சந்தேகம் நிறைய வரலாம். யாருக்கு வேணா எப்போனா வரலாம். ஏஜி ஹாஸ்பிட்டல் குரோம்பேட்ல திருமதி சசிகலா அவர்கள் இருப்பார்கள். அவர்களை நீங்கள் நேரடியாக தொடர்பு கொண்டால் உங்களுடைய வினாக்களுக்கு நான் பதில் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். வருமுன் காப்போம், அதுதாங்க இப்ப இருக்கிற தாரக மந்திரம். வணக்கம்.